அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கையெழுத்து எப்படி இருக்கணும்? உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குடுக்குற கையெழுத்து மேல் நோக்கி இருக்கணும். டாட் இருக்கக்கூடாது. நீங்க கையெழுத்துல கீழ கோடு போடவே கூடாது. சுழி வல குறியீடுகள் மேல் நோக்கியே இருக்க வேண்டும். கீழ் நோக்கிய வளைவுகள் இருக்கவே கூடாது. கையெழுத்துல ஸ்டார். புரியுதுங்களா? ஒரு வகையான நடனமாடும் பெண்மணி போன்ற கையெழுத்துக்கள் இருந்தாலும் நன்றாக இருக்கும். ரம்பம் மாதிரி இருக்கலாம். ஸ்டார் போன்று இருக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாரியெல்லாம் இருக்கலாம். பிரமிடு மாதிரி கையெழுத்துக்கள் அமைவது மிக சிறப்பு. இப்படியெல்லாம் கையெழுத்துக்கள் இல்லாமல் ஓவல் டைப்ல பெருக்கல் குறியீடு, கூட்டல் குறியீடு இந்த மாரி கையெழுத்துக்கள் இருந்தால் வீண் பிரச்சனைகள், வாழ்க்கையில் தடைகள், பொருளாதார மந்தம் இதெல்லாம் ஏற்படும். மன உளைச்சல் இதெல்லாம் நெறைய ஏற்படும். நெறைய தடைகளை ஏற்படுத்தும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நெறைய பேரு கையெழுத்து போடும்பொழுது ஓவல் டைப்ல கையெழுத்து போடுவாங்க. ஒரு வட்டம் போடுவாங்க. எப்படி எதுக்குன்னே தெரியாது. ஒரு வட்டம் போட்டு அப்படி போடுவாங்க. அது போடவே கூடாது. அந்த வட்டம் வாழ்க்கையில பல சிக்கல்களை குடுத்துவிடும். அதனால கையெழுத்து ஆரம்பமா இருந்தாலும் சரி, இடையிலா இருந்தாலும் சரி, எங்கேயுமே அந்த ஓவல் டைப்ல கையெழுத்து போடாதீங்க. கூட்டல், பெருக்கல் இந்த மாரிலாம் இருக்கவே கூடாது. இதெல்லாம் நமக்கு தடைகளையும், பிரச்சனைகளையும், பொருளாதார பிரச்சனைகளையும் உருவாக்கும், கஷ்டத்தை உருவாக்கி விட்டுரும். இப்ப கையெழுத்து சாஸ்திரப்படி கையெழுத்துக்கள் சரியான முறையில போடணும். 45 டிகிரில இருக்கணும். ஹரிசாண்டல்ல இருந்தா கரெக்ட்டா இருக்கணும். ஸோ மேல் நோக்கி இருக்கணும் கையெழுத்துக்கள். இப்படி எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்குங்க. என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சரியான முறையில கையெழுத்து இப்படி போடணும்னு அமைத்து தர தயாரா இருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்க.